எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. மீடியா மக்கள் எல்லாருமே என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எப்போவுமே நான் படம் எப்படி சொல்கிறது, என்னோடய ப்ரொடியூசர்ஸ் தான் முதல்ல காட்டுவேன். என்னோடய எல்லா படங்களுக்குமே அப்படி ப்ரொடியூசர்ஸ்ட்டை காமிச்சதுக்கப்புறம் அவங்க பெரிய நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பயப்படுறதும் ஒருத்தவங்க ப்ரெஸ்ஸு. ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கும்போது பத்திரிகையாளர் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பத்திரிகையாளர்கள் திட்டி ஓடின படங்கள் இங்கே இருக்குது. பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் படமானு கேட்டு மக்களுக்கு உண்டான படங்கள் இருக்குது. ஆனால் சமூகம் சார்ந்து ஒரு அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது நமக்கு யோசிக்கிறது என்னென்னா, பத்திரிகையாளர்களும் அதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அவங்க அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போனால் தான் அந்த படம் மக்கள்கிட்ட போய் முழுமையாக போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. அப்படி என்னோட ஒவ்வொரு படத்தையும் நான் பத்திரிகையாளர்கிட்ட ஷோ போடும்போது வெளியே எக்ஸாம் எழுதின பையன் மாதிரி நின்றுருக்கேன். இன்றைக்கும் இந்த 5வது படம் 4 படம் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறமும் இந்த 5வது படம் நான் நின்ற இரவு எனக்கு தெரியும், அந்த தவிப்பு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பத்திரிகையாளர்களுக்குள்ளே என்னென்ன யோசனைகள் ஓடிட்டுருக்குன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இந்த ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது நீங்கள் கொடுத்த அதுதான் அந்த இரவு மறக்கவே முடியாது. அந்த வெற்றியே அந்த இரவு நான் உனக்கு தூங்கணும்னு நினைக்கிறேன், நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நன்றியும் அன்பும். அப்புறம் எல்லா வெற்றிகளும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சீரியஸாகவே நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது. எப்படா தான் சந்தோஷத்தை கொண்டாடுறதுனே தெரில எனக்கு. அந்த பாயிண்ட்டே மறந்து போச்சு. எப்படி ஜாலியாக பேசுறதுன்னே மறந்து போச்சு. ஏன்னா எல்லாமே கேள்வியும் அப்படி இருக்குது, சொல்கிற பதிலும் அப்படி இருக்குது, எடுக்கிற படமும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய இன்டர்வியூவில் ஏதாவது வந்தால் எங்கள் வீட்டில் பார்க்குறதே கிடையாது. அப்படி ஆயிடுச்சு. நானே அது இன்டர்வியூ போடுமா அப்படின்னா என் பொண்ணு திட்டி விட்டுறதா, நீ ஏதாவது திட்டி வச்சுருப்பேன், சண்டை போட்டு வச்சுருப்பேன், அது எதுக்கு பார்க்கணுன்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் டீம் இந்த படம் மற்ற படத்தோட இந்த படம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நம்பினாங்க. அவங்க வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்தாங்க. அது துருவாக இருக்கட்டும், நிவாஸாக இருக்கட்டும், எழிலாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், என்னோடய ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், என்னோடய நடிகர்கள் ரஜிஷாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பொதுவாக என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷரே இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோம், ஸ்கிரிப்ட் எப்படி அப்படிலாம் பயமே எனக்கு இல்லை. ஒருத்தர் பிளாங்காக நம்பி ஒரு டேரக்டரை நம்பி நம்ம ஒப்படைக்கணும் வராங்கல்ல, இது ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதோ முக்கியமான வெற்றி படத்தை நடிச்சிட்டு இருக்கோம்னா டெய்லி ஸ்பாட்டில் எல்லா ஃபேஸ்லேயும் இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்கும். இந்த ப்ரொடியூசரை பார்க்கும்போது கூட பயம் வராது, என்னோடய நடிகர்களை பார்க்கும்போது பயமாக இருக்கும். அவங்க உறுதியாக நம்புவாங்க இந்த படம் நல்ல படம், அந்த படம் ஹிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் நாள் ஷூட்லேருந்து நம்பிட்டு நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும், இது எவ்வளோ கஷ்டம், இது நல்லா வந்தால் தாண்டா அந்த படம் நல்லா வரும், நீ நம்புறதுனால படம் நல்லா வந்துடாது, நீ நம்பி உழைச்சா தான் நல்லா வரும்னு சொல்லி நிறைய சண்டை போட்டு தான் வேலைகள்லாம் வாங்கியிருக்கோம். அதில் முக்கியமாக சொல்லலாம் துருவோட முதல்லேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா துருவ் ஒன்றே ஒன்று தான் நான் சொன்ன துருவிட்ட, துருவ் நான் இந்த படத்தை பண்ணக்கூடாது, அப்படி இந்த படம் இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவாக இருந்தேன். ஃபஸ்ட்டு ரஞ்சித் நாடு கூட சொன்னேன், நான் இந்த படம் பண்ண வேண்டாம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நிறைய உழைப்பை கேட்கும் போல இருக்குது, கூட இருக்கவங்கலாம் நம்ம எப்படி வேலை வாங்க போகணும்னு தெரில. சாதாரணமாக ஒரு சினிமா எடுக்கும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் நம்மகிட்ட அரசியலுக்காகவும் அவங்கள்ட்ட புரிய வச்சு அவங்கள்ட்ட வேலை வாங்குறது சிக்கலாக தான் இருக்குது. பட் இது உடல் உழைப்பு கேட்குற படமாக இருக்குது. இந்த உடல் உழைப்பு கேட்குற படத்தில் நான் என்னோடய எமோஷ்னல், என்னோடய பொலிட்டிக்கல், இதுக்குள்ளே என்னோடய விஷுவல்ஸ், இதை தாண்டி ஒரு கொடூரமான உழைப்பும் தேவைப்படுது. இது எப்படி நான் ஆர்டிஸ்ட்டை கன்வே பண்ணி வாங்குறது, இதுக்கான கால அளவுலாம் செட் ஆகுமா, இடையில் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துட்டால் ஒருத்தரோட வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு எனக்கு. அப்போ ரஞ்சித் நான் சொன்னார், இதை பண்ணுறா அப்படின்னா முடியும், பண்ணுன்னு சொன்னார். அப்போது துருவட்டை நான் சந்தித்து சொன்னேன், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், பட் ஆனால் ஒரே விஷயந்தான், முழுசாக நீங்கள் நம்பணும். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை நீங்கள் நம்பணும். அவன் வாக்கை காப்பாற்றுவான். நம்ம என்ன நினச்சி போகிறோமோ அதை முழுசாக நமக்கு அதை கொடுப்பான்னு நீங்கள் நம்பணும். ஃபைனலி அந்த ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன், அந்த ரிசல்ட் நான் சொல்லவே முடியாது, அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பினா நீங்கள் வரலாம், இல்லைனா இந்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். 2 வருஷம் அதுக்காக நம்பி உட்காந்துருந்தப்பல அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட ட்ராவல். அந்த நம்பிக்கை இல்லைனா அந்த படம் தொடங்கப்பட்டிருக்கவே இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோவை முழுசாக நம்பும்போது அது என்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத நான் அந்த படத்தோட வெற்றியின் மூலமாக உணர்கிறேன். இந்த படம் முழுக்க என்னை எல்லோரும் நம்பினதுக்கப்புறம் இந்த படத்தோட அவுட்புட்டு, இந்த படத்தோட மாரி செல்வராஜோட சினிமாவில் இது கொஞ்சம் இது பெஸ்ட்டாக இருக்குது, அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் மாறி இருக்குது, அவரோட விஷுவல் சென்ஸு அப்படி இப்படின்னு ஒரே
இது எல்லா பாராட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு நான் யோசித்தேன் அப்படின்னா, எனக்கே வந்து அப்படியா அப்படியா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரே ஒரு காரணம், என்கிட்ட இருக்க எல்லாரையும் நீ நம்பினாங்க. முழுக்க முழுக்க என்னோடய வார்த்தையை மட்டுமே அவங்க கேட்டு ஏதோ ஜட்ஜ்மெண்ட், அதாவது முடிவெடுக்கிற இடம் எனக்கு கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் முழுசாக நம்பும்போது நமக்கு வந்து அவங்கள இன்னும் திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை பார்த்தது அந்த படம். இந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அவங்களோட உழைப்பு தான். முக்கியமாக அது சொல்ல வேண்டியது வந்து துருவ் சொல்லிட்டு நான் அடுத்து பசுபதி சார். பசுபதி சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது நான் முடிவு பண்ண இந்த இடம் மண்டக்கில் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த படத்தில் 2 ஹீரோ அப்படிங்கிற என் மண்டக்கில் எப்போவுமே இருந்துச்சு. அது அப்படி நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொரு ஹீரோ தேடியே போயிட்டு இருந்தேன். எஸ்ஏ சூர்யா சார்ட்ட போய் கதை சொன்னேன், விஜய் சேதுபதி சார்ட்ட கதை சொன்னேன், அப்புறம் நைஸாக விக்ரம் சார்ட்டே துண்டை போட்டேன் இந்த ப்ராஜெக்டை பெருசாக்கணும்னு சொல்லி. யாரெல்லாம் கண்ணுக்கு ஹீரோவாக பெரிய ஹீரோக்கள் இருப்பாங்களோ அவங்களாம் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த அப்பா வந்து ஹீரோவாகவே எனக்கு தெரிஞ்சிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நான் வந்து நம்ம ஏன் வந்து ஒரு ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்கோம், ஹீரோ உருவாக்குற வாழை தானே தேடணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல எனக்கு. அப்போ தான் நான் வந்து பசுபதி சார் முடிவு பண்ணேன். பசுபதி சார்கிட்ட போய் கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் பசுபதி சார், ஏன்னா இந்த கதையை சொல்லும் போதே இந்த கதையை கேட்டு முடித்த உடனே நான் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறேன் அந்த பாயிண்டில் வந்து, அதுக்கப்புறம் நீ நம்பினது, நீ ரெடி பண்ணது, என் ஸ்பாட்டுக்கு வந்தது. எனக்கு ஒரு பையன் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, பசுபதி சார் அமீர் சார்க்கெலாம் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் இவங்களாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு. இந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டை வேலை பார்க்கும்போது நான் வந்து என்னோடய ஸ்பாட்டில் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவேன் மீன்ஸ் நான் என்ன வாக்குங்கிறதே மறந்துடுவேன். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை தப்பாக நினைப்பாங்களா, என்ன இவன் ஓவராக பண்ணுறான், இவ்வளோ வேலை பார்க்குறான், இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் யோசிச்சுப்பாங்கன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க எல்லாருமே என்னோடய உழைப்பை ரசிச்சிருக்காங்கன்னு சொல்லி, என்னோட உழைப்பை சைக்கோத்தனம்னு சொல்லி கிளம்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா உழைப்பு ஜெயிச்சாதான் அதுக்கு வேல்யூ, உழைப்பு தோத்துருச்சு அப்படின்னா அது சைக்கோன்றுவாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நடந்துகிட்டே இருக்கு எனக்கு. பட் என்னோடய உழைப்பை வந்து முதல்ல ரசித்தவங்க என்னோடய சீனியர்ஸ் அமீர் சார், லால் சார், பசுபதி சார், இவங்க 3 பேருமே அவ்வளோ சுதந்திரமாக என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன இழுத்தாலும், நான் என்ன சொன்னாலும், இந்த லாஸ்ட்டு சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் பசுபதி சாருக்கு காய்ச்சல் நினைக்கிறேன். என்ன சார், அந்த வயக்காட்டில் இறங்கி அந்த நல்ல சென்னையில் மழைக்காலம், அது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இடையிட எடுக்கிறோம், நடுங்கிக்கிட்டே இருந்தார். நான் நிறைய டேக் போனேன், சார்ட்டை வந்து மாற்றி எடுத்தேன். அவர் அன்றைக்கி அந்த ஷூட் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் ஆனார். சாரி சார், அன்றைக்கி நான் உங்களோட சாரியும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, அது எனக்கு தெரியல, அன்றைக்கி முடிச்சு ஆகணும்னு சொல்லி பண்ணேன். நீங்கள் என்னை பொறுத்துக்கிட்டு அந்த ஃபுல்லாக பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அமீர் சார் ராட்சசன் நினைப்பேன் நான் எப்போவுமே. வர நம்ம உழைப்போம், நடக்கட்டும்னு வந்து அவர்கிட்ட எடுத்துக்கிட்டது தான். நிறைய விஷயங்கள் அவரோட மேக்கிங்லாம் பார்த்துட்டு நான் வந்து யோசிப்பேன். ஒரு சினிமாவை ஒருத்தர் வந்து நம்ம இன்னொரு பண்ண போது கிடையாது, அந்த கதைக்கு எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளோ உழைச்சி கொடுப்போம் அப்படின்னு பண்ணுறதுக்குள்ள அது அவர்கிட்ட எடுத்துக்கிட்டது. அந்த திமிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த திமிர்லேருந்து எடுத்துக்கிட்டது தான். அவர் தான் வேணும்னு நெட்டுக்கிட்டோம் இந்த ஸ்கிரிப்டுக்காக. தலைவர் வரலன்னா தலைவர் நாங்கள் கூப்பிடலை. அதித்தி சொல்லிச்சில்ல, அதித்தி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, அமீர் சார் வேறு உள்ளே வரமாட்டாரோன்னு பயமாக இருந்துச்சு எனக்கு. அது காரணம் அமீர் சார் சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனைகளோடு அவர் எப்படி ஸ்பாட்டுக்கு வருவார், ஃபாலோ ஆவார்னு டவுட் இருந்துச்சு. நான் உறுதியாக நம்பினேன், நம்ம நம்புகிற ஆர்ட் ஃபார்ம், அந்த சும்மா ஒரு கிரிஞ்சி டேலாக் தான், நம்ம நம்ப ஆர்ட் ஃபார்ம் உண்மைன்னா அந்த ஆர்ட் ஃபார்மே அவனை கூட்டிகிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் க்ரீன் மேட் வைங்கடா அப்படின்னு சொல்லி 60 நாளும் க்ரீன் மேட்லேயே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த க்ரீன் மேட்டில் யார் வரான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, அமீர் சார் வரான்னு சொல்கிறதுக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக தகவல் கிடச்சிச்சு, அமீர் சார் வரப்போறான்னு சொல்லி அப்ளாஸும் நீலம் ஸ்டுடியோஸும் முடிவு பண்ணி சரி கொடுக்குறோம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அமீர் சார் வந்தார். அந்த படத்தோட ஒரு ஆன்மா உள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த அமீர் சார் ஏன் இவ்வளோ அமீர் சார் பற்றி நான் பேசணும் உங்களுக்கு தெரியும், அதோட ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. அந்த கேரக்டர் அமீர் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த படத்தோட வேகம், இந்த படத்தை எடுக்கிறதுக்கான நோக்கமும் எனக்கு முழுசாக நிறைவடைஞ்ச மாதிரி தோணுச்சு. ரொம்ப நன்றி சார். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னோட எமோஷனலை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிங்க. எமோஷ்னல்னால் ஒரு டயட்டோட எமோஷனல் மட்டும் இல்லை, பொதுவாகவே மாரி செல்வராஜ்ங்கிறவன் இந்த படம் ஏன் எடுக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கேரக்டர் நம்மளை ஏன் சூஸ் பண்ணான், இந்த கேரக்டர் அவன் எவ்வளோ நேசிக்கிறான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணார். அதனால தான் அந்த அவுட்புட் கிடச்சிச்சு. அந்த பாம் ஷாட் கூட சொன்னாங்கல்ல, அது எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, அது என்ன எப்படி நடித்தாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அது அமீர் சார் தான் நடித்தார் அப்படின்னு சொல்லி. அது அங்கே தான் அப்படியே தான் எடுத்தோம். எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஓகேவா சார் நான் கேட்டேன், ஓகே நீ எடு அப்படின்னு எடுத்தோம்.
இது வரைக்கும் எங்கிட்ட வந்து அன்கன்ஃபிடென்ட்டாக அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு பேசவே இல்லை. இப்போ வரைக்கும் நீ ரசிக்கிறாரு, நீ கொண்டாடுறாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து லால் சார், இந்த 3 பேர் முக்கியமானவங்க. பசுபதி சார், லால் சார், அமீர் சார் 3 பேர் முக்கியமானவங்க. லால் சார் வந்து இந்த கேரக்டர், லால் சார் எப்படி அமீர் சார் கேரக்டர் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதில் லால் சார் கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது காரணம் மனத்து கணேசன் தான். எனக்கு அமீர் சார் கேரக்டர் ரொம்ப முக்கியம், ரொம்ப சோல். நான் அதை பார்த்தே வளர்ந்த ஒருத்தன், அதை நம்பியே வளர்ந்த ஒருத்தன். மனத்து கணேசன் அப்படிங்கிறவர் வந்து லால் சார் கந்தசாமி கேரக்டர், அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கேரக்டரை நேசித்து அந்த கேரக்டரில் வளர்ந்த ஒருத்தர், அதை நம்பி வாழ்க்கையை ஒப்படைச்ச ஒருத்தர். இப்போ 2 பேரும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அமீர் சார் மனத்து கணேசனையும் மாரி செல்வராஜையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதை பண்ணுறேன்னு தான் பண்ணுறேன். அப்படிங்கும்போது இந்த 2 கேரக்டர் தான் எங்களுடைய எமோஷ்னல். லால் சார் கேரக்டர், அமீர் சார் கேரக்டர், கந்தசாமி, பாண்டியராஜா. இந்த 2 கேரக்டருக்குள்ளேயும் இங்கே 2 பேரோட ஆன்மா இருக்குது. இந்த 2 கேரக்டரையும் 2 பேருமே நேசிக்கிறோம். இந்த 2 கேரக்டரையும் நான் பயங்கரமாக சப்போர்ட். இந்த 2 கேரக்டர் தான் இந்த படம் எடுப்பதற்கான முழு ஆன்மான்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த கேரக்டர் லால் சார் பொருத்தமாக அமைஞ்சார். அவரும் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப முக்கியமானது, அந்த டைலாக்ஸ் எடுக்கும்போது லால் சார்கிட்ட வந்து நம்ம என்ன டைலாக்கை வாங்கி இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஏன்னா அந்த அமீர் சாரும் லால் சாரும் பேசக்கூடிய டைலாக் தான் அந்த படத்தோட மையம்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தான் கிட்டானோட வாழ்க்கை இருந்தாலும் இவங்க 2 பேரும் பேசி என்னவா முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும். அந்த 2 விஷயங்களை எழுதும்போது மட்டும்தான் நான் ரொம்ப இத்தனை நாள் கற்றுக்கிட்ட சினிமா, கிராஃப்ட்டு, என்னோடய வாசிப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோட அறிவு, என்னோடய ஒட்டுமொத்த என் ஊர் சார்ந்த பார்வை, இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன். அந்த கேரக்டர் 2மே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும், அந்த 2 கேரக்டர் பக்கம் இருக்கக்கூடிய எமோஷ்னல் சண்டை, பகை, நியாயங்கள், தர்க்கங்கள், இது எல்லாமே ஒரு அளவுக்காவது புரிஞ்சு அது ஒரு சமநிலை நோக்கி நகர்ந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கான வெற்றியாக தான் அந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அதை நான் உணர்கிறேன். திருநெல்வேலி மண்ணிலிருந்து. திருநெல்வேலியில் சார் சொன்னார் நிறைய ரிப்போர்ட்டர் என்னை கேள்வி கேட்டாங்கன்னு. அவங்க கேள்வி கேட்கும்போது நான் தைரியமாக ஹேண்டில் பண்ணதுக்கான இதை கொடுத்தது அங்கே இருக்க மக்கள் தான். அந்த மக்கள் அந்த படத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அங்கே அந்த படத்தை கொண்டாடிக்கிற விதம் எனக்கு தெரியும். அதனால் வந்து லால் சாருக்கு அந்த கேரக்டரை வடிவமைச்சு கொடுத்த லால் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இவங்க 3 பேர் முடிஞ்சிட்டாங்க. அப்போ ரஜிஷா சொல்லணும். ரஜிஷா வந்து இந்த கேரக்டர் வந்து நிறைய பேர்ட்ட நான் சொன்னேன், தமிழ் நடிகைகள்கிட்ட நிறைய பேர்ட்ட சொன்னேன். அது வந்து அக்கா அப்படின்னால யாரும் பண்ணலன்ட்டாங்க. பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம், வந்து கடைசி நாளில் பண்ணலன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இதுதான் இந்த படத்தில் முக்கியமான விஷயமா இருக்குது, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்லாம் சொல்கிறோம். எவ்வளோ சொல்கிறேன், நான் புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன் நிறைய ஆர்டிஸ்ட்டை. மாரி செல்வராஜ் படம் ஓகே, பட் ஆனால் அக்காலாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அப்போ எமோஷ்னலாக இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேரக்டர் கதாநாயகன் கூட காதலிச்சா மட்டும்தான் அது கதைக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டர் நம்பக்கூடிய சூழலும் இருக்குமே அப்படிங்க எப்படி புரிய வைக்கவே தெரியல. ஏன்னா வாழையில் அம்மா தான் கதாநாயகன் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சினிமா நம்ம பார்க்குறோம். அந்த படம் பார்க்கும்போது முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் எந்த கதாபாத்திரத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானோ அந்த கதாபாத்திரம் தான் அந்த பார்வையாளனுக்கு அந்த கதையின் நாயகனோ நாயகியோ. அப்படி தான் நான் நம்பி படம் எடுப்பேன். பட் இந்த கேரக்டர் யாரும் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் ரிஷாவுக்கு ஃபோன் பண்ணேன். ரிஷா ஃபோன் அடிச்சுட்டு எனக்கு இந்த படம் பண்ணணும்னு சொன்னேன். அக்கான்னு சொன்ன உடனே அவங்க ஒன்றும் யோசிக்கலை, நான் பண்ணுறேன்னு வந்து பண்ணாங்க. நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்தில், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும்போது பெரிய உழைப்பை போடுறதுக்குள்ள அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு நல்லா தெரியும். மென்டலாகவும் நிறைய உழைப்பை போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அனுபமா பற்றி சொல்லணும். அனுபமா நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாள். ஏன்னா உங்களோட இது அனுபவம் எப்படி இந்த படத்தில் வந்தாங்கன்னு சொல்லி. இந்த படம் ஃபஸ்ட்டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்து வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவான கதை. ரஞ்சித் அண்ணாவுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச கதை. இந்த கதை வந்து ஒரு 50 வயசு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே தான் தொடங்கும் இந்த பவுண்டட் முதல் ஸ்கிரிப்ட். அப்போது அந்த கணவன் மனைவி காதல் அந்த கதைகளுக்குள்ளே தான் அதுலேருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒருத்தரோட கதையாக தான் முதல்ல நான் எழுதியிருந்தேன் முதல்ல. அப்போ எனக்கு ரொம்பவே ஒரு கணவனை தூக்கி பிடிக்கக்கூடிய உடலாலும் உள்ளத்தாலும் அவனை என்ன சொல்கிறது மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வேணும். அதில் நிறைய என்ன சொல்கிறது ரொம்ப ராவான சீன்ஸ்லாம் எழுதியிருந்தேன். நான் ரொம்பவே நிஜமான சீன்ஸ்லாம் எழுதியிருந்தேன். அதை தைரியமாக பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டை போனேன் நான். அந்த சீன்ஸ்லாம் சொல்லிவிட்டு அந்த சீன்ஸ் சொல்லும் போதே நிறைய ஆர்டிஸ்ட் அவாய்ட் வந்து இல்லை இது பண்ண முடியாது சார்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் அப்படி இருந்துச்சு அப்போ ஃபஸ்ட்டு. ரஞ்சித் அண்ணாவுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் இப்போ வரைக்கும் அதை நான் பண்ணல ஒரு அர்த்தம். ஏன்னா அது முழுக்க காதலால் நிரம்பி இருக்கும். அந்த கிட்டானோட காதலால் நிரம்பி இருக்கும். அதுக்கு தான் நான் அனுபவம் சூஸ் பண்ணது.
அனுபவம் அந்த கதையை நான் சொல்லும்போது அவங்க சூப்பராக இருக்குது சார், நான் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நான் பேசி அது வேறு இடத்துக்கு போய் அது பொலிட்டிக்கலாக வேறு ஸ்டைலுக்கு போயிடுச்சு. அப்பவும் அந்த கதை அந்த அந்த ராணியோட கதாபாத்திரம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஆனாலும் நான் மறுபடியும் அனுபவமாட்ட சொன்னேன், இது பழைய மாதிரி இல்லை, ஆனால் இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் பண்ணால் பெட்டராகுன்னு தோணுது அப்படின்னு. அதுவும் நம்பி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அனுபவமாக உங்களோட உழைப்புக்கும் அந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து மதன் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, மதன் எப்போ வேணாலும் கூப்பிட்டு எந்த கேரக்டர் வேணாலும் கூப்பிட்டு நடிக்க வைக்கலாம், அது எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து யோசிக்கவே மாட்டேன், மதனை கூப்பிடுங்கடான்னு சொல்லுவேன். மதன் வருவார், நடிப்பார், போயிடுவார். சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்காரு, பெரிய கேரக்டரும் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணார், சந்தோஷம். அவருக்கு இவ்வளோ விஷயம் ஏன்னா மதனுக்கு நான் அந்த கேரக்டர் கொடுத்ததுக்காக மதன் ஃபோன் பண்ணாரா இல்லையோ, சினிமாவிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி மதனுக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு அதான் அப்போ தான் ஆச்சரியமாக இருந்துச்சு, மதன் சினிமாவுக்குள்ளே எவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காரு, எவ்வளோ நட்புகள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி, தலைவா சூப்பர் தலைவா, மதனுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி மதன். அப்புறம் பிரபஞ்சன் பற்றி சொல்லணும். முதல்ல இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். இதில் வந்து இந்த படத்தில் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது கலையரசனுக்கும் ஹரிக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் கலையரசன் வந்து துரு கூட ஒரு 20 நாள் ட்ரைனிங் வந்தார். ஹரியும் இந்த மாதிரி 20 நாள் ட்ரைனிங் வந்தார். 2 கேரக்டரு. நான் எப்படி துருவை கஷ்டப்படுத்தினானோ அதே மாதிரி அவன் 2 பேர்த்தையும் கஷ்டப்படுத்தினேன். ஆனால் எதிர்பார்க்க விதமாக ஹரிக்கு வந்து காலில் அடிபட்டுடுச்சு, திருப்பி ரன் பண்ண முடியல. அந்த ஹரி பண்ண வேண்டிய கேரக்டர் தான் என்னோடய அண்ணன் கண்ணன் பண்ணார். அந்த அனுபவமாவோட அண்ணன் பண்ண கேரக்டர் ஹரி பண்ணிக்கிட்டு அந்த 4 நாள் ஷூட் பண்ணேன். அந்த 4 நாள் ஷூட்டிங்கில் அவருக்கு அடிபட்டுடுச்சு. திருப்பி அவருக்காக தான் வெயிட் பண்ணோம், ஆனால் அது சரி பண்ண முடியல. ஹரிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் அது இப்போ உங்களுக்கு இந்த கேரக்டர் மிஸ் ஆனதில் ஒரு ஃபீல் இருக்கலாம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் ஹரிக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கலையரசன் தான் பிரபஞ்சன் கேரக்டருக்காக சூஸ் பண்ண கிட்டத்தட்ட 20 நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். அவருக்கும் இதே மாதிரி தான் அடிபட்டுடுச்சு. அப்போது இவங்க எல்லா கேரியரும் நம்ம காலி பண்ணுறோமோன்னு தோண ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படுது, அடுத்து மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் நான் வந்து யாருக்கெல்லாம் அடிபட்டால் ஒன்றும் செய்யாதோ அந்த மாதிரி ஆளெல்லாம் கூப்பிடலான்னு முடிவு பண்ணி பிரபஞ்சன் கபடி பிளேயர்லாம் கூப்பிடலான்னு சொல்லி எல்லா கபடி பிளேயரையும் கூப்பிட ஆரம்பித்தோம். கலையரசனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த வெற்றியில் உனக்கும் பங்கு இருக்குது, ரொம்ப ரொம்ப நன்றி. பிரபஞ்சன் கலைக்கு பதிலாக வந்தவர் தான் பிரபஞ்சன் நான் வந்து முதல்ல சொன்னது, கலை போயிட்டான், அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எவ்வளோ அடி விழுந்தாலும் தாங்கக்கூடிய உடம்போட அதுக்கு புரிஞ்சுக்கிட்ட வாழ் வேணும். அதனால் கபடி விளையாடுற ஒருத்தர் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி பிரபஞ்சனை கூப்பிட்டோம். பிரபஞ்சனுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்தோம். நடிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிரபஞ்சன்கிட்ட ஒரு இயல்பு இருந்துச்சு, அந்த இயல்புக்குள்ளே ஒரு புரிதல் இருந்துச்சு, அந்த புரிதலுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என் கூட ட்ராவல் பண்ணார். ஒரு 3-4 நாள் தான் ஒரு ட்ரைனிங் கிளாஸ் போயிருப்பார். ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாரு அந்த பிரபஞ்சன் வந்ததுக்கப்புறம் துருக்கு அது பயங்கர சப்போர்ட் ஆகிடுச்சு. பிரபஞ்சன் எனக்கு தெரில என்னோடய ஆர்டிஸ்ட்டாக தொடங்குவார்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் பிரபஞ்சன். அப்போது எல்லா நிறைய நடிகர்கள் எங்கள் ஊருக்காரர்கள், அப்புறம் வள்ளிநாயகம் சொல்லலாம் கோச்சுக்குவார் தலைவர், ஓகேங்களா. அவன் வேறு ஒரு படையை வச்சுருக்கான். அந்த படையை வந்து கமெண்ட்டில் நம்மளை வந்து சாவடிக்குது. நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு அது கொடுக்கல, எங்கள் அண்ணனுக்கு இது கொடுக்கல. எல்லா நாளும் எங்கே போனாலும் இது அவன் தான் சொல்லி அனுப்புகிறானா இல்லை இது எங்கே நடக்குன்னே தெரியல. ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மரியாதையான பையன் மாதிரி நின்றுக்குவான், அப்படி பாவமாக நின்றுக்குவான். எனக்கு என்னோடய பலம் சொல்லலாம் வள்ளி நாயகத்தை, கண்ணன் அண்ணனை, என் ஊர் மக்களை. ஏன் அப்படின்னா நான் படத்துக்கு போகும்போதே ஒருவேளை என் ஆர்டிஸ்ட்டுக்கு என்னோடய டீமுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க டக்குன்னு அவனை உள்ளே கொண்டு வந்துடலான்னு சொல்லி எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. பழைய ஆர்டிஸ்ட்டே உங்களுக்கு இருக்காங்களே, அவங்க நிறைய பேர் உங்கள் ஊருக்காங்களே இருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் பிளான் பண்ணிலாம் போக மாட்டேன், அவங்களாம் இருக்கவே கூடாதுன்னு தான் போவேன். ஏதாவது சிக்கலாகிடும், அப்போ அவங்களே உள்ளே வந்துடுவாங்க. அப்படி தான் வள்ளிநாயகம் உள்ளே வந்தாப்புல. வள்ளிநாயகம் எப்படி அமித்ஷார்கிட்ட வந்து மாஸ்டர் நிறைய அவார்டுகள் வாங்கினாரோ அது மாதிரி வள்ளிநாயகம் என்கிட்ட வந்து அதை பசின்னு எடுக்கும்போது நிறைய அவார்டுகள் வாங்கினார். அந்த விருதுகளை தான் அவங்க கொண்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அவனுக்கு தெரியும் அப்போ அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் அவனோட உழைப்புக்காக தான் நிறைய ஷார்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அவனை ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் அப்படியே போயிடும். அப்போ தான் படம் எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் இவனோட முகம் தேவைப்பட்டுகிட்டே இருந்துச்சு. எல்லா நாளும் ஷூட்லேயும் அவனுக்கு க்ளோஸ்அப் எடுத்துக்கிட்டே இருப்பேன், சும்மா கூப்பிட்டு அந்த மாதிரி. அவனோட உழைப்பு பாராட்டப்படுறதில் கொண்டாடப்படுறதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னமோ நடிகனாக தான் தொடங்குவான்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் எங்கள் பக்கமே வரமாட்டேன்றான். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அவன் என் பக்கமே வரமாட்டான். அதாவது என் கூடவே இருக்கணும், அஸ்டினேட் வேலை பார்ப்பாரு, ஆனால் நடிகனாக தொடங்குவார்.
இப்படி இதுதான் இப்போ அவனோட பிளானாக இருக்குது. வாழ்த்துக்கள். யாரும் சொன்னாங்க என்கிட்ட, அதாவது தமிழ் டைரக்டர் தமிழ் இருக்கார்ல, அவர் மிஸ் பண்ணுற படங்கள்லாம் இவருக்கு போகும், இல்லது அவர் என்ன சொல்கிறது, அவர் சினிமா விட்டார்னா இவர் ஜெயிப்பார், இல்லை இவர் சினிமாவுக்கு போயிட்டார்னா அவர் ஜெயிப்பார், ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்படி ஒரு முகமாக அவன் கிடச்சிருக்கான் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். அப்போ கண்ணண்ணன் எங்கள் அண்ணன், அவனும் ஒரு பெரிய உழைப்பை போட்டிருக்கான். அவனும் இந்த படத்தில் என்கிட்ட நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கான். ஏன்னா இவங்க நான் அவார்டு கொடுக்க முடிஞ்ச உடனே அவார்டு கொடுக்க முடிஞ்ச ஆட்கள் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கபடி பிளேயர்ஸ், எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே இந்த அவங்க என்ன, அது கபடி படமாக இருந்தாலும் சரி, அது வந்து சொல்கிறது காதல் படமாக இருந்தாலும் சரி, நம்மளை கூப்பிட்டா இப்படி தான் வேலை வாங்குவோன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வேலை வாங்கினேன் அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் என் லிஸ்ட்டு நிறைய இருக்குது, அது வேண்டாம்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நிறைய கிராமங்கள்லேருந்து கபடி பசங்க வந்தாங்க, நிறைய பேர் நடித்தாங்க, நிறைய பேர் ராத்திரி பகலாக எங்க கூட ட்ராவல் ஆனாங்க. அத்தனை பேர்த்துக்குமே நன்றி. ஏன்னா இது அத்தனையும் செட் பண்ணது கணேசன் தான். இந்த படம் நடக்கிறதுக்கான காரணத்தில் நான் வந்து முழுசாக நம்புறது கணேசன் இருக்காருன்னு சொல்லிட்டு தான். கணேசனை வந்து முழுசாக இந்த பசங்களெல்லாம் செட் பண்ணி, அவங்கள நம்பி, அவங்களுக்கு கிரவுண்ட் செட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து கொடுத்து, துருவு வந்து அவங்களோட உழைப்பையும் அவங்களோட முழிப்பையும் பார்த்துட்டு தான் துருவுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பசங்க இவ்வளோ வேகமாக வேலை செய்கிறானுங்க, விடிய முழிக்கிறானுங்க, கபடி விளாட்றானுங்க, காலையில் சாதாரணமாக டயட்டு கூட சுற்றிட்டு இருக்கானுங்க, மறுபடியும் எடுபடி வேலையெல்லாம் பார்க்குறானுங்க, திருப்பி இப்போ கூப்பிட்டா ஸ்பாட்டில் போய் கபடி விளாட்றானுங்க. இது எல்லாத்தையும் பார்த்து தான் துருவுக்கு உழைப்பினோட ருசி தட்டி இவ்வளோ உழைப்பில் இவ்வளோ ருசி இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவன் பயங்கரமாக உழைக்க ஆரம்பித்தான். அந்த உழைப்போட வெற்றி தான் இந்த படத்துக்கோட மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. அவன் துருவுக்கு உழைப்போட ருசியை சொல்லிக் கொடுத்த எங்கள் ஊர் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு ஆக்டிங்கு, நான் சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே சினிமாவை, ஒரு சினிமாவுக்கு நீ தயாராகனா உன்னோட மனசை எப்படி, அவனோட மனசை பக்குவப்படுத்தினேன். ஆனால் அதுக்கு ருசி நாக்கில் நான் தடவவே இல்லை. அதை தடவுனதுக்குள்ளே என் ஊருக்காரங்க தான் சுற்றி எல்லாரும் டெய்லி உட்காந்து அவனுக்கு தடவை விட்டுட்டே இருந்தாங்க. அவனும் நாக்கை சொட்டாங்க போட்டு என்னை வந்துக்கிட்டே இருப்பான், சார் நான் அது பண்ணுறேன் சார், இது பண்ணுறேன் சார்னு சொல்லி. அந்த அவனுக்கு பெரிய பலத்தை கொடுத்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க எல்லா கிராமத்து எல்லா கபடி பிளேயருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் ஸ்டேட் பிளேயர்ஸ், கபடி பிளேயர்ஸ், அந்த பிரபஞ்சன் டீமு, நிறைய நேஷ்னல் பிளேயர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருமே என்னைய தெரியாத நேஷ்னல் கபடி பிளேயர் கூட ஸ்பாட்டில் இவன் தான் டைரக்டர், இவன் வேலை பார்க்குறான், ஒரு டைப்பாக தான் அலையான்னு சொல்லி என்னை நம்பி வெயிலில் கிரவுண்டில் விளாண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவங்களாம் மேட்டில் ஆடுறவங்க, அவங்க வந்து வெறும் தரையில் விளையாண்டு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி. இந்த படத்தோட வெற்றியில் உங்கள் கண்ணுக்கு தெரியாத, உங்கள் கண்ணுக்கு தென்படாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேர் உழைப்பு சொல்லி மாளாது. ஏன்னா எல்லாரும் சொல்கிறோம், நீங்கள் உங்களுக்கு துருவோட உழைப்பு தெரியும், என்னோட உழைப்பு தெரியும், எங்கள் டீமோட உழைப்பு தெரியும். ஆனால் இது அத்தனையும் தாண்டி பெரிய உழைப்பை போட்டது கண்ணுக்கு தெரியாத நிறைய இளைஞர்கள் தான். நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க, ராத்திரி பகலாக வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க அத்தனை பேர்த்துக்கும் எங்கள் டீம் சார்பாகவும், ரஞ்சித் அண்ணன் சார்பாகவும், நீலம் சுரேஷ் சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன். மொத்தமாக நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ ஹரிதா, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே அழகம்பெருமாள் சார் வந்து எப்படி சொல்கிறது, தம்பி ஒரு மெசேஜ் அனுப்புவார் தம்பின்னு சொல்லி, சார் வாங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட் வாங்க சார், அவ்வளோதான். அப்படி தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும். இனி ரொம்ப நம்பக்கூடிய ஆள் அவரும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாரு. அழகம்பெருமாள் சாருக்கு நன்றி. இன்னொரு டீம் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, நடிகர்கள் எல்லாரும் சொல்லிட்டு நினைக்கிறேன், யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சாண்டி மாஸ்டரா நடிகர் லிஸ்ட்டில் வராது. சாண்டி மாஸ்டர் இந்த படத்தில் என்ன சொல்கிறது, ப்ரொமோஷனுக்கு மட்டும் நான் கபடி டான்ஸ் எடுத்தோம், அதை போட்டு வளைச்சி ஆட வச்சாது. அவன் கபடியே பரவாயில்ல இதுக்கு அப்படின்னு நினச்ச சென்ஸுக்கு போயிட்டான். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சுன்னு சொன்னால் ப்ரொமோஷன் ஷூட்டிங் தான் நாங்கள் அதிகமாக பண்ணோம். ஆனால் அந்த பாட்டெலாம், அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம். சாண்டி மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க ரொம்ப நம்புவார், அந்த விஷுவல்ஸ் கொண்டு வந்தார், ரொம்ப நன்றி. கடைசி என்னோட டீம் நிவாஸ் பிரசன்னா, வெள்ளை ஓனாய். ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாப்புல தலைவர் என்னை பார்க்க திருநெல்வேலிக்கு. ஏன்னா அவருக்கும் திருநெல்வேலி தான், அதாவது அவருக்கு திருநெல்வேலி தான், எனக்கும் திருநெல்வேலி தான். ஆனால் எப்படி தான் வந்த அவர் வந்து நான் என்னமோ ஜம்மு காஷ்மீரில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, அவர் வந்து அந்த புதுசாக அந்த ஊருக்கு வந்த மாதிரி வந்து உட்காந்துருந்தார். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் எங்கே போயிட்டு வந்த காலையிலேருந்து அப்படின்னு கேட்டேன். காலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசியா, இந்த 3 ஊரில் இருக்க கோயிலுக்கு, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நைட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாப்புல. என் லைஃப்லேயே இப்படி இந்த வயசில் என் கூட பழக ஆள்கிட்ட இவ்வளோ கோயிலுக்கு போன ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது. அப்போ தான் சின்னதாக டவுட் வந்துச்சு எனக்கு, இது சாத்தியமாகுமா, இவ்வளோ சாமி கும்பிட்டு வந்துருக்காப்புலையே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், சார் உங்களுக்கு தான் சார் வேண்டிட்டு வந்தேன்னு சொன்னாப்புல.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் நாள் ஒரு ஸ்டூடியோவுக்கு போனேன். இந்த நிவாஸை பற்றி ஒரு விஷுவல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட் நாள் ஸ்டூடியோவுக்கு போனால் நல்லா கம்மன்னு என்ன சொல்கிறது, தெய்வீகமாக இருந்துச்சு அந்த இடம். ரொம்ப அமைதியாக ஆரம்பிக்கலாமா சார்னு சொல்லி ஆரம்பிச்சு, பழைய சினிமாலாம் பார்ப்போம்ல, லைட்டாக ஹார்மோனியத்தை டச் பண்ணுவாங்கல்ல மியூசிக் டைரக்டர்ஸு, டிங் டிங் அப்படி தான் அந்த பாட்டுகளை ஆரம்பித்தோம். இப்போ டிங் சொல்லி நம்ம எப்போ படத்த முடிக்கிறதுன்னு சொல்லி, ஏன்னா அவனுக்கு எப்படி நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பித்தேன். அவனோட காதல் கதையை கேட்க அவனை எப்படி பழகுதுன்னு தெரியல. அவனோட காதல் கதைகள், அவனோட ஒவ்வொரு கதைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனுக்கு புரிஞ்சிச்சு அந்த ஆள் ஜாலியான ஆள் தான் போல், நாம தான் சீரியஸாக நினச்சிட்டோம்னு சொல்லி அந்த ஜாலியாக பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் சண்டைலாம் போட ஆரம்பித்து 2 பேரும் ஒன்றா சுற்ற ஆரம்பித்து அந்த பாடல்கள் நடந்துச்சு. நிவாஸ்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா, நிவாஸ் நிறைய அவார்டு வாங்கியிருக்கான் என்கிட்ட. அந்த அவார்டு வாங்கிட்டு அந்த அவார்டு வாங்கினது தெரியாமல் மறுநாள் காலையில் புதுசாக அவார்டு கேட்பான். சார் வேலைக்கு சார் ஏன்னா நேற்று அவார்டு கொடுத்தேன் அப்படிமா. காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மெசேஜ் போடுவான், ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் போடுவான். நைட் அவார்டு கொடுத்துருப்பேன், காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வரும். எடுத்து பார்த்தா லவ் யூ சார், லவ் யூன்னு 3 மெசேஜ் இருக்கும். நிவாஸ் வந்து கற்றுக்கிட்டது ஒன்று தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் நிவாஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்குள்ள பயங்கரமான வெறி இருக்குது. இசை வந்து சந்தோஷ் எனக்கு சொல்லியிருக்காரு, தலைவா அவன்கிட்ட நீ என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அவன் எப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு அவங்க செட் ஆவானான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்குது. அவன் பயங்கரமான ஆள் தலைவா, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அவன்கிட்ட எப்படி பழகுவான்னு எனக்கு தெரியல, இதை மட்டும் தான் சொன்னார். அப்படி பயங்கரமான மியூசிக் சென்ஸில் ஒருத்தன் எப்படி மிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இந்த படத்தை இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ பெருசாக அவன் மாற்றுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் முழுசாக என்னைய லவ் பண்ண ஆரம்பித்து என்னோட ஆர்ட் ஃபார்முக்கு மரியாதை கொடுத்து ராத்திரி பகலாக வேலை செஞ்சு, என்ன சொல்கிறது, எப்படியாவது என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னைய வந்து அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறதான். அவன் 50 ஐ லவ் யூ அனுப்பியிருப்பேன், நான் ஐ லவ் யூ இப்போ வரைக்கும் அனுப்பவே இல்லை. இப்போ சொல்கிறேன் நிவாஸ், ஐ லவ் யூ, ஓகேங்களா? நான் அனுப்பாமலே இருந்தேன், என் ஒய்ஃப் திட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு மனுஷன் உன்னை நம்பி இவ்வளோ ஐ லவ் யூ அனுப்பி வைக்கிறான், நீ என்னன்னா ஓவராக பெரிய இவர் மாதிரி ஒன்றுமே அனுப்ப மாட்டேன். இதே வந்து சந்தோஷ் நாராயணனோ இல்லை வந்து ரகுமான் சாரோ அனுப்பியிருந்தா நீ இப்போ விட்டுருப்பியான்னு கேட்டேன். நான் சொன்னவர்கிட்ட, இல்லை அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்புனேன் அப்படின்னா திருப்பி அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டான், அவன் அனுப்பிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். நிவாஸோட அம்மா அப்பா சொல்லி ஆகணும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் நாள் நிவாஸ் வீட்டுக்கு போயிருக்கும்போது நிவாஸோட அம்மா அப்பா என் கையில் பிடிச்சிட்டு சொன்ன முதல் வார்த்தையை மறக்கவே முடியாது, ஏன்பா இங்கே வந்த? சந்தோஷம்னா என்ன, வாழைப்படத்தில் அவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணியிருக்காப்பா, எதுக்குப்பா இங்கே வந்த நீங்கள் அப்படின்னு. ஏம்மா தோசை சாப்பிட்டு போயாப்பா அப்படின்னா நான் சொன்னேன், அம்மா இல்லைம்மா நிவாஸ் தாம்மா. இல்லைப்பா. அப்போ கடைசி நாள் ஆடியோ லான்ச்லாம் முடிச்சுட்டு ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி கையை பிடிச்சி சொன்னார், எப்பா இன்னொரு முறை நீ என் வீட்டுக்கு வரணும்பா, நிவாஸ் கூட இன்னொரு படம் பண்ணும்பான்னு சொன்னார். நிச்சயமாக நிவாஸ் கூட நான் இன்னொரு படம் பண்ணுவேன். இன்னொரு படம் இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நிவாஸ் கூட படம் பண்ணுவேன். ஏன்னா நிவாஸ் என் சோல், என்னோட ஏதோ வகையில் நிவாஸை நான் பயங்கரமாக நேசிக்கிறேன். அதுக்கு காரணம் நிவாஸ் வந்து என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் நிறைய அவார்டு கொடுத்து ஒருத்தர் நீ நேசிக்கிட்டே இருக்கானா அது நிவாஸ் மட்டும்தான். நான் 2 அவார்டு கொடுக்கும்போதே படம் சைக்கொண்டு போயிடுவாங்க பாதி பேர். நான் என்கிட்ட நிறைய விஷயங்கள் வாங்கி இனி இப்போவும் நேசிக்கிட்டு இருக்க ஆன்மானா அது நிவாஸ் பர்சன்னா. நிச்சயமாக அவன் பெரிய உயரத்துக்கு போவார். ஏன்னா அந்த இடம் காத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பேசும்போது சொல்லுவான், ஏன் சார் நான் போக முடியாது சார்னு சொல்லி. நான் போகிற இடத்துல எல்லா இதுலேயுமே எல்லா மீடியாவிலையுமே முதல்ல பார்ப்பேன், நிவாஸ் பேர் இருக்கான்னு பார்ப்பேன். நிவாஸ் பிரசன்னாவுக்கு வாழ்த்து போட்டிருப்பாங்க, நிவாஸ்னு போட ஆரம்பித்தாங்க. இந்த படம் ஹிட் அடைஞ்சதை விட இந்த படம் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிவாஸ்னு சொல்ல ஒரு மாதிரி நம்ம இந்த பாஷா படத்தில் ரஜினி சார் முதல் குத்துவிளக்கு ஏற்றி வைப்பார்ல, அது மாதிரி முதல் குத்துவிளக்கை வந்து மியூசிக்கில் ஏற்றி வச்சோம். லவ் யூ நிவாஸ், நீ கண்டிப்பாக உனக்காக தான் நான் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசணும்னு நினச்சதே உன்னை பற்றி மட்டும்தான். ஏன்னா நான் நிறைய இடங்களில் உன்னை பற்றி பேசலை. அதுக்கான காரணம் என்கிட்ட நிறைய வேறு மாதிரி கேள்வியில் கேட்டாங்க. நிவாஸ் த ஜெம், அவன் வந்து ஒரு பெரிய லெஜெண்டாவுக்கான எல்லா தகுதியும் திறமையும் ஒரு பயங்கரமான ஒரு லவ்வபுள் ஆன்மா, காதலால் நிரம்பி இருக்கிற ஒரு ஆன்மா. பெண்களை எவ்வளோக்குள்ளோ காதலிப்பானோ அதே அளவுக்கு ஆண்களையும் காதலிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆன்மா. ரொம்ப நன்றி நிவாஸ். அப்போ என்னுடைய எடிட்டர் சக்தி,
அவன் பேசிட்டு போனான்லாம் பார்த்தீங்கல்ல, உங்களோட பேர் அவன் சக்தி பேசுனதை பார்த்தீங்கல்ல, இன்னும் எடிட்டிங் ரூமில் இப்படி தான் இருப்பான், எனக்கு கேட்காது. அவன் பேசிகிட்டே அவன் வந்து அமைதியாக சொல்லுவான். பட் ஆனால் அவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணுறது ஒரு எடிட்டருக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு நல்லா தெரியும். நான் எந்த நம்பிக்கையில் அவன்கிட்ட போனேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. நான் மாமன் கட் பண்ணால் நான் இப்படி தான் ஏதாவது டக்குனு யார் எடிட்டர் என்கிட்ட கேட்டாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து சக்தி போட்டுக்குவாங்கடா இப்படி தான் சொன்னேன், யோசிக்காமல் சொல்லிட்டோமோ அப்படின்னு பயம். ஏன்னா ஒருத்தனை முடிவு பண்ணிட்டோம், திருப்பி அவனை நம்ம திட்டி அவனை ஏதாவது பண்ணலன்னு சொல்லி வருத்தப்பட்டோம்னா அவன் லைஃப் என்ன ஆகுன்னு யோசிச்சுட்டுன்னா, ஆனால் அவன் பெரிய நம்பிக்கையை காப்பாற்றி என் கூடவே ட்ராவல் ஆகி 2 பேரும் கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து எடிட் பண்ணோம் அந்த படத்தை. அந்த எனக்கு அவன் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தில் நிறைய எடிட் பண்ணி இருந்துச்சு. அவன் ஃபஸ்ட்டு படம் வேறு, அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் அவனை கூட்டிக்கிட்டு அவனும் மட்டுமே கிளம்பி பாண்டிச்சேரியில் போய் ஒரு ரெசார்ட்டில் உட்காந்து அந்த படத்தை எடிட் பண்ணோம். அந்த நேரத்தில் அவன் பயங்கர ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இந்த படத்தை முழுமையாக்கி கொடுத்தான். நன்றி சக்தி, லவ் யூ. உனக்கும் மிகப்பெரிய இடம் காத்திருக்கு, அடுத்தடுத்த படங்களில் நீ கலக்குவ. அதுக்கப்புறம் என்னோடய கேமராமேன், நான் ரொம்ப நேரம் பேச யோசிக்காதீங்க. இந்த கபிலன் இருக்காருலாம், சுதி டிவி கபிலன், அவர் வந்து என்ன பண்ணார்னா, அந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஈவெண்ட் இருக்குல்ல, அங்கே நான் பேசியிருந்தேன். அவர் கமெண்ட் போட்டு என் ஒய்ஃப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சிச்சு. இந்த மனுஷன் 40 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுவான், கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க, ரஞ்சிதனை தான் சொல்லி அனுப்புனாங்க, கம்மியாக பேசிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க எங்கள் நிகழ்ச்சியில். அதனால் இப்போ எல்லாத்தையும் சொல்லுமேங்காக சொல்கிறேன். எழில் வந்து என்னோடய 15 வருஷமாக என்னை நேசிக்கிற ஒரு பையன், தம்பி. நான் பிளாக்கில் எழுதிட்டு இருக்கும்போது என்னோடய எழுத்து படிச்சுட்டு அவன் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தான். இன்னைக்கு கிளம்பி பார்க்க வந்தான். எனக்கு ஆச்சரியமாக இப்போ வரைக்கும் எனக்கு எப்படா ஒருத்தன் 15-16 வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்து படிச்சுட்டு அவன் கேமராமேன் அவன் கேமரா படிச்சுட்டு இருக்கான், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போவே நீ தேடி ஆஃபீஸ்க்கு வந்து அண்ணன்னு கூப்பிட்டு என் கூட ட்ராவல் ஆகி வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு போட்டு என்னை பார்த்துக்கிட்ட ஒருத்தன், என்னை நேசித்த ஒருத்தன், திருப்பி அவனோட நம்மளை லவ் பண்ணி நம்ம நேசித்த ஒருத்தன் நம்மளை வந்து வேலை பார்க்குறது இருக்குல்ல, அது பெரிய விஷயம். இந்த படத்தோட விஷுவல்ஸ் வந்து நான் என் லைஃப்லேயே இந்த 5 படம் எடுத்திருக்கேன். இந்த 5 படத்தில் நான் டிஐக்கு போகாமலேயே என் அவுட்டு வெளியே போன முதல் படம் பைசன் தான். ஒரு நாள் கூட நான் டிஐ போய் பார்த்ததில்லை. அதுக்கான போகிறதுக்கான சோர்ஸ் எனக்கு கிடைக்கல, டைம் கிடைக்கல, எனக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கான அந்த டயத்தப்பெல்லாம் நிவாஸ் பர்சன் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் ஏன்னா நான் என்கிட்ட கேட்குறான், நீங்கள் பார்க்கவே இல்லை, அவுட் கொடுக்கட்டுமான்னு கேட்குறான். நீ கொடுத்துட்றா, உன்னை நம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் பயம் வந்துட்டே என்னன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம லெத்தாஜிக் ஆகிட்டோமா, நம்ம அவுட்டு நம்ம பார்க்காமலே வெளியே போகுது, ஓகேவான்னு நைட்லாம் தூக்கமே இல்லை. பட் படம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே விஷுவல் ஃபஸ்ட் நாள் நான் போய் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒருத்தர் நம்ம நேசித்தா அந்த ப்ராடக்ட் அந்த விஷயம் எப்படி வரும்ங்கிறது எழில் உதாரணமாக காமிச்சான். லவ் யூ எழில். என்னோட நான் எடுத்த இடத்தை தான் திருப்பி எடுக்கிறேன், அது எனக்கு நல்லா தெரியும். புளியங்குளத்துக்கும் மணத்திக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, பொடியங்குளத்துக்கும் மணத்திக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, எல்லாம் ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே என்னோடய விஷுவல்ஸை சேஞ்ச் பண்ணணும். அந்த 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே என்னோடய விஷுவல்ஸோட பிரமாண்டத்தை நான் காட்டணும். அதே வயல், அதே வாய்க்கா, அதே ஆறு, அதே குளம், அதே பறவை, அதே கோழி, அதே ஆடு மாடு எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி புதுசாக காட்ட போகணும்னு பேசி 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 பண்ணோம். அதுக்கான இது கிடச்சின்னு நினைக்கிறேன். சூப்பர் எழில், ரொம்ப ரொம்ப நன்றி, லவ் யூ. அப்போ குமாரன் ஆர்ட் டைரக்டர் வரல, என்னோட 3வது படம் பண்ணியிருக்காரு. எப்படி சொல்கிறது, அதான் நம்மளை அவரும் அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் இருக்கும்போது எனக்கு பழக்கம், ரொம்ப நேசித்து ரொம்ப அன்பு செலுத்தி இந்த படங்கள் நடந்துச்சு. ஒரு பெரிய உழைப்பை போட்டிருக்காரு. 2 பேரும், அவரும் நானும் நிறைய, அவர் எனக்கு அவார்டு கொடுத்தாரு, நான் அவருக்கு அவார்டு கொடுத்தேன். நிறைய நடந்துச்சு. அந்த வெற்றியின் மூலமாக இந்த வெற்றி அவருக்கும் முக்கியமான பங்கு உண்டு. லவ் யூ குமார்னு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது என்னோடய காஸ்டியூம் டிசைனர். காஸ்டியூம் டிசைனர் ஏகன் வந்து நான் ஃபஸ்ட்டு 5வது படத்தை தான் காஸ்டியூம் டிசைனரோட ஒரு படத்துக்கு போயிருக்கேன். இது வரைக்கும் இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர் இருப்பாங்க, அப்போ போயிடுவாங்க. எனக்கு காஸ்டியூம் டிசைனர் தேவைப்பட்ட மாதிரியே தோணலை. அப்போ ரஞ்சித் அண்ணன், ராம் சார்லாம் சொல்லுவாங்க, இது என்னடா ஒரு காஸ்டியூம் டிசைனராக வச்சுக்கூட அப்படிம்பாங்க. சரி, இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி தான் போனோம். எனக்கு நான் ஷூட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியமான, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அந்த 4 படத்தில். நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, இஷ்டத்துக்கு பேண்ட் எடுத்து கொடுக்குறதுன்னு கொடுத்து நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரிய வச்சார் ஏகன். அவரோட உழைப்பு இந்த படத்தில் முக்கியமான விஷயம். என்னோடய கலர் சென்ஸே மாற்றினார். ஏன்னா அது ஒருவேளை ஒரு கர்ணனோட லொக்கேஷன் தான் மனத்தியோட லொக்கேஷன், ஆனால் அதை மாற்றினதில் எழிலுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே முக்கிய பங்கு ஏகனுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஏகன். அப்போ என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்போ அண்ணன் ராஜா அண்ணன் வந்தோடனே சொன்னார், நான் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன், நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அதே மாதிரி லீவ் போடாமலே ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாரு.
அப்புறம் யாரையா விட்டான்னு தெரியல மாஸ்டர் மாஸ்டர் ஒரு மாஸ்டர் எப்படி சொல்கிறது, மாஸ்டர் அதுதான். மெசேஜ் அனுப்ப மாட்டார், மொத்தம் கொடுத்துட்டே இருப்பார். பார்க்க நேரம்லாம் ரொம்ப என்னை நேசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மா. இந்த படத்தில் எனக்கு என்னென்னா, என்னோடய வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். அது மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஃபைட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கேமரா இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமாக சினிமாவை பற்றி ஒரு பெரிய புரிதல் இருக்கும், திறமை இருக்கும். நான் அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணுவேன் சில நேரத்தில். எனக்கு தப்பாகவே சில நேரத்தில் தோணும். அவங்களோட திறமையை வந்து ஓகே 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 சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு நான் ஒன்று சொல்லுவேன். அதை அக்செப்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். எனக்கு என்னென்னா, அது சினிமாவில் குவாலிட்டியாக இருக்கும், அவங்க சொல்கிறது குவாலிட்டியாக கூட இருக்கும். எனக்கு குவாலிட்டியை விட ரொம்ப முக்கியம் என்னோடய ஒரிஜினாலிட்டி. அவங்க ஒரிஜினாலிட்டிக்காக நான் சில இடத்துல ஃபைட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். என்னோடய ஒரிஜினாலிட்டியை புரிஞ்சுக்கிறது என்னோடய ஆர்டிஸ்ட், என்னோட டெக்னீஷியன் பெரிய விஷயம் முக்கியம். என்னோடய ஒரிஜினாலிட்டியை புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான ஆள் வந்து மாஸ்டர். அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுருவார், பண்ணிக்கிட்டு விட்டு அப்படின்ட்டு விட்டுருவார். அப்படி 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். என்னோட படத்தில் இப்போ வரைக்கும் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது அப்படின்னா, அது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா, அதுக்கு மாஸ்டர் ஒரு முக்கியமான காரணம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, என்னோட கோமாளித்தனத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. ரொம்ப நன்றி மாஸ்டர், லவ் யூ. அப்புறம் வேறு யார் திங் மியூசிக் சந்தோஷ் சொல்லணும், பார்த்துட்டே இருக்காரு. மாஃபியா, தமிழ் சினிமாவோட மாஃபியா. பயமாகவே இருக்கும் அவரை சொல்லலாம். ஐயோ சொல்லாம விட்டோமே, யாரும் சொல்லாம விட்டோமேன்னு சொல்லி நிவாஸை ஒப்படைச்சிட்டு நான் பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு பயப்படாதுன்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டு நான் நிவாஸ் வேலை வாங்க முடிச்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவார். தலைவா ஓகேவான்னு கேட்பார். நிவாஸ் மேலே அவர் வச்ச நம்பிக்கை தான் முக்கியமான காரணம். நிவாஸை வந்து அவர் எனக்கு கொடுத்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஏதாவது மியூசிக் டேரக்டர் கொடுங்க, நான் புதுசாக போகலான்னு இருக்கேன்னு சொல்லி. ஏன் நிவாஸ் உங்களுக்கு பழக்கம் தானே, நிவாஸ்கிட்ட போங்கன்னு கேட்டார். நீங்கள் இருப்பீங்களா கூடன்னு கேட்டேன். இருப்பேன்னு சொன்னார். அப்படி தான் இந்த ப்ராடக்ட் ஆரம்பித்தோம். கடைசி வரைக்கும் கூட இருந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. நிவாஸ், இந்த திங் மியூசிக் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ நிவாஸோட அக்கா பேர் மறந்துட்டேன். நிவாஸோட அக்கா, அது நிவாஸ் அக்கான்னு சொல்லி வர்ஷா மறந்துட்டேன். நிவாஸ் அக்கா வர்ஷாவுக்கு ரொம்ப நன்றி, கூடவே இருந்து பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் அனுராக், சுபத்ரா, ரேகா நாயர், லெஸ்ஸி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு நல்லா தெரியும். இந்த படத்தை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க, பெருசாக போகுது, எல்லோரும் உழைச்சிருக்காங்க. எல்லாரோட உழைப்பும் கண்ணுக்கு தெரியுது. அந்த படத்தில் பெரிய மேஜிக். அது யாரெல்லாம் அந்த படத்தில் உழைச்சாங்களோ அவங்க அத்தனை பேருமே தெரியுறாங்க ஆடியன்ஸுக்கு. அவங்களோட உழைப்பு தெரியுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி ஏதோ வகையில் என்னை நம்பி வந்து எல்லாத்துக்கும் அவங்களோட உழைப்புக்கான ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பெரிய சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு. அதுக்கு அதை தெரியப்படுத்திய பத்திரிகையாளர்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபைனலி மை ப்ரொடியூசர் ரஞ்சித் அண்ணா, அதித்தி பாண்டியன். நாங்கள் அதித்திக்கு வந்து பாண்டியன்னு பேர் வச்சுருக்கேன். அவங்க அப்படி தான் பேசுவாங்க என்கிட்ட. அவங்க லைவில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜூம் காலில் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதித்தி இப்போ என்கிட்ட அதித்தி இங்கே பேசினாங்களே என்னை பற்றி, அது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ நான் அதித்தியை பற்றி பேச போது அவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? ஆனால் 2 பேருக்கும் பார்வையால் பேசிக்குவோம். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. நாங்கள் இப்போ படம் பண்ணியிருக்கோம், ஆனால் 2 பேரும் அதிகமாக பேசியிருக்கோம். யோசிச்சு பார்த்துக்கோங்க. 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு பயங்கரமாக பேசுவாங்க. நான் ஓகேம்மா, அவங்க ஃபோனை வச்சுருவாங்க. திருப்பி நான் ஃபோன் பண்ணி கோவமாக பேசுவேன். அவங்க ஓகேப்பாங்க, ஃபோனை வச்சுருவாங்க. பட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் லெவலில் நடந்துச்சுன்னு தெரியல, அந்த வேலை நடந்திருக்கு. அப்போ ஏதோ வகையில் நாங்கள் வந்து ஒரு அந்யோன்யம் இருந்துக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது. அவங்க நம்பினது என்னோடய எமோஷ்னலில் மாய் செல்வாஜ் ஒன்று பண்ணால் அது எனக்கு கரெக்டாகுன்னு நம்பினாங்க. அதித்தி ரொம்ப நன்றி. அப்போ ரஞ்சித் அண்ணா என்ன சொல்கிறது, அவர் என்ன மாதிரி கிடையாது. அவர் வேறு மாதிரினா எப்படின்னா, நான் கொஞ்சம் பயப்படுவேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் பயப்படுவேன். அவர் பயப்பட மாட்டார். நான் யாருக்கு பயப்படுவேன் அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்கிறதுனா, எனக்கு மக்களோட நான் இன்க்ளூசிவாக பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்கிட்ட பயங்கர சுமை, என்னோடய வெயிட் என் தலையில் வெயிட் அதிகம். அது யாராவது ஒருத்தங்க தாங்கி பிடிச்சாதான் என்னால் அதை ரன் பண்ணவே முடியும். அதனால் நான் எங்கிட்ட இருக்க கதைகளோட கனமே ஒரு காரணமாக இருக்கலாம் எனக்கு, என்னோடய இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுக்கு. ஏன்னா அந்த கணங்கள் எல்லாமே இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணலாம் நடக்கவே நடக்காது. அதை எங்கேயாவது சுமந்து கொண்டு போகவே முடியாது. ரஞ்சித் அண்ணா வந்து அப்படி ஒரு ஆள். ஆனால் அவர் அவ்வளோ கோவமாக, அவ்வளோ என்ன சொல்கிறது, தான் நம்பக்கூடிய அரசியலை, தான் நம்பக்கூடிய விஷயங்களை காத்திரமாக பேசினா கூட வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆட்கள் நேசிப்பார். மாரி செல்வராஜை வந்து அவர் நேசித்த விதம் எனக்கு தெரியும். ராம் சாருக்கும் எனக்கும் ஒரு அப்பா பையன் உறவு இருக்குன்னா, எனக்கு கிடைச்ச ஒரு அண்ணன் அப்படின்னா அது ரஞ்சித் அண்ணா. அந்த அண்ணன் தம்பி உறவு வந்து
இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, பரியேறும் பெருமாள்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்து ரெண்டு பேரும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி திருப்பி ரெண்டு பேரும் இதே சந்தோஷத்தோடு, இதே சிரிப்போடு, இதே முத்தங்களோட திருப்பி ஒரு மேடையை பகிர்ந்து திருப்பி ரெண்டு பேரும் சக்ஸஸ் கொடுத்து ஹிட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கோம். அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒன்று அந்த லவ் மட்டும்தான். இந்த பெரும் உழைப்பையும் நான் செய்வதுக்கு ஊக்கமாக இருந்ததுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணா இருக்காரு. ரஞ்சித் அண்ணா நம்புகிறாரு, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. நான் ராம்சாருக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஆள் ரஞ்சித் அண்ணாக்கிட்ட தான். ராம்சார்ட்ட எப்போவுமே 24 மணி நேரம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி ரஞ்சித் அண்ணாட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தேன். இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ்ட் ஆனது தான் மாரி செல்வராஜ். அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கிக்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரியர் பெருமாளுக்கு லவி சொன்னார், இந்த படத்துக்கும் லவி சொன்னார், என்னுடைய எல்லா படத்துக்கும் சொல்லுவார், என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார். அந்த அன்பை பாதுகாப்பதற்காகவே நான் தொடர்ந்து என்கிட்ட இருக்க சில விஷயங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிண்ணா. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது சரியாக முடிஞ்சிடுமான ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம பெரியர் பெருமாளுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்கிறோம். இது நீளத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான படமாகவும் நம்மளோட ஆகச்சிறந்த படமாகவும் இது இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அது ஒவ்வொரு நாளும் பெரிய பயத்தை கொடுத்துச்சு, பதட்டத்தை கொடுத்துச்சு. எப்படி பெரிய இப்போ துருவுக்கு முன்னாடி விக்ரம் சார் அப்படிங்கிற ஒன்று வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு முன்னாடி எப்போவுமே ரஞ்சித் அண்ணா, ராம் சார்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமான்னு சொல்லி. இந்த படத்தோட வெற்றி நான் எப்படி பார்க்குறேன்னா, முழுக்க நான் ரெண்டு பேருமே இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது எங்களை விளையாட வைத்த சந்தோஷமாக உங்கள் முன்னாடி சிரிக்க வச்ச வெற்றி தான் இருந்தால் பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே மை மறந்து இருக்கோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் முழுக்க தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது. ரெண்டு பேரை பற்றி நீங்கள் கான்ஃப்ளிக்டாக பேசிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த ரெண்டு பேரை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் மட்டும் தமிழ் மக்கள் தான். இந்த ரெண்டு பேரை மட்டும் மாரி செல்வராஜ், ரஞ்சித் மாரி செல்வராஜ் பேசிகிட்டே இருப்பீங்க. ஆனால் எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நேசிப்புக்காக தொடர்ந்து உண்மையாக இருக்கணும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம். ரெண்டு பேரும் அதுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ரஞ்சித் அண்ணா, லவ் யூ. ரொம்ப இந்த என்ன சொல்கிறது, நான் நீளத்துக்கு திருப்பியும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? அது நீங்கள் கேட்கணும் அவசியமே இல்லை. போர் அடித்தா கூட நான் நீளத்துக்கு படம் பண்ணுவேன். படமே இல்லாதப்போ சின்ன அமைதியாக இருப்பேன்ல, எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது நீளம் எனக்கு கூப்பிட்டு படம் கொடுக்கணும். அப்போ அப்ளாஸ் சமீர் நாயர் அதே மாதிரி தான். ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பேசுவாங்க எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க என்னை லவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 10 பேர் வருவாங்க பாம்பேலேருந்து. எப்போ என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, என் கூட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாங்க, நைட்டு தங்கினாங்க. இனி பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் தேங்க்யூ சொல்லுவேன். இனி ரொம்ப நேசித்தாங்க. இப்போ வரைக்கும் சமீர் நாயர் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பார். ஒவ்வொரு ரிவ்யூவையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுன்னு தெரியாது. நான் ஒரு இதயத்தை அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அந்த இதயமே அவருக்கு போதுமானதாக இருந்துச்சு. அப்ளாஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி. மாரி செல்வராஜை ரொம்ப நம்பினதுக்கு, எனக்கு நான் கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் லிரிக் ரைட்டர் இல்லை, அறிவு பாட்டு எழுதியிருக்கான். நானும் அறிவு சேர்ந்து எழுதணும். அறிவு ரொம்ப நன்றி. அறிவு வேடனுக்கு நன்றி. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நான் கூப்பிட்டோன்னே பாடி கொடுத்தாங்க. மற்ற என்னுடைய பாடகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் நிறையா அவங்க கிட்டத்தட்ட நிவாசம் நானும் சேர்ந்து அவங்க மாற்றி பாட வச்சோம். எல்லா பாடல்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் லிரிக் எழுதுக்கு மெயின் காரணம் யுகபாரதி அண்ணா தான். அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே இல்லை, எல்லா வேலையும் நீயே பார்த்தா எப்படிறான்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஏன் மற்ற லிரிக் ரைட்டர் கொடுக்கலாங்கன்னு சொல்லாங்க. யுகபாரதி என்ன ஒரு நாள் என்ன சொன்னார், டேய் நீ உள்ள ஆல்பம் எழுதி பாருறேன், அந்த கதையோடு சம்மந்தப்பட்டே அது இருக்கும், நீ முழு ஆல்பம் ஒன்று எழுதி பாருன்னு சொன்னார். அதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த முழு ஆல்பமுமே. அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடல் சிறப்பாக வந்ததுக்கு காரணம் யுகபாரதி இன்னொரு காரணம். யுகபாரதி நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. கடைசியாக பைசன் காலமாடன், இவ்வளோ நேரம் என்னோடய டீமை பற்றி நான் பேசுனதை நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிக்கணும். ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம். இந்த படம் என்னோடய எல்லா படமும் அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் டைலாக்கு. பட் ஆனால் இது ரொம்ப பரபரப்பான சில விஷயங்களை நம்ம துணிஞ்சு எடுக்கிறோம். சில விஷயங்கள் இது எப்படி புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு நிறைய மனசுக்குள்ளே நிறைய கணக்குகள் போட்டு நிறைய பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த திட்டத்துக்குள்ளே ஒரு எமோஷ்னல் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் பைசன் காலமாடன். மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை அவரும் நானும் சேர்ந்து பலமாக விவாதித்து அவர் என்னை நம்பினார். அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் எடுத்த படம். இன்றைக்கி இந்த படத்தோட ரிசல்ட்டு பார்க்கும்போது, இந்த படத்தோட ரிசல்ட்டை தாண்டி எனக்கு வர மெசேஜ், என்னை தேடி பேசுகிறவங்க, என்னை ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க, சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஆதரவு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்கான காரணம் இந்த மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொண்டது தான்.
நிறைய எங்கிட்ட பிள்ளைகள் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு, நான் நிறைய முரண்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள். ஆனால் இது எல்லாமே என்னோடய ஆர்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படி யாராவது வருத்தப்பட்டிருந்தா, யாரையாவது நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தா, இந்த படத்தில் வேலை செய்யும்போது யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த கிட்டத்தட்ட 80 நாள், இந்த 80-90 நாள் நினைக்கிறேன். இந்த 90 நாளில் நான் என்ன வாழ்ந்தேன்னு எனக்கே தெரியாது. அது முழுக்க நான் ஆர்ட் ஃபார்மில் தான் இருந்து என்னோடய சினிமாக்குள்ளே இருந்திருக்கேன். அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுவேன். என்னோடய சினிமாவை அது என்னமோ தெரியல எனக்கு. அது நடக்கும்போது நான் அந்த சினிமாவை முழுசாக நான் தோற்றுக்கணும் அப்படிங்கிற தோற்றக்கூடாது அப்படிங்கிற பயத்திலே நான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்குன்னு தெரில. அதனாலேயே கொஞ்சம் அதிகப்படியான வேலைகளை செய்கிறேன், கொஞ்சம் அதிகப்படியான ஆட்கள்கிட்ட உழைப்பை வாங்க ட்ரை பண்ணுறேன், இன்னும் அதிகப்படியான நேரத்தை அவங்கள்ட்ட எடுத்துக்கிறேன். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் இந்த படத்தில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் எப்படி இருக்க இந்த படத்துக்காக அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அது நிறைய இடத்துல முரணாக இருக்குது, நிறைய இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு. ஆனால் ஃபைனலி இந்த படத்தோட ரிசல்ட் அவங்களுக்கானது தான். அவங்க அதை நம்பி என்னை உழைச்சிருக்காங்க. அப்படி நான் முரண்பட்ட, நான் வருத்தப்பட்ட, இல்லை என்ன சொல்கிறது, என் மீது வருத்தப்பட்ட நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மட்டுமே காரணம். இந்த படத்தை தாண்டி நான் எந்த வகையிலையும் யாரையுமே பகையாக நினச்சதில்லை, எதுவும் கிடையாது. பைசன் ஃபைனலி ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நான் தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. இந்த படத்தை பாராட்டி இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும், அத்தனை மக்களுக்கும், யாருன்னே தெரியாத மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து நான் நல்ல படங்கள் எடுப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ முரண் வந்தாலும், என்னை திருப்பிடலாம், என்னோடய நெரேட்டிவை மாற்றிடலாம், என்னை செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். அது என் ரத்தத்திலே கிடையாது. எனக்கு அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கை என்கிட்ட இல்லை. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பற்றி இப்போ பேசுகிறேன், அதை பற்றியே பழகிட்டு இருக்கேன். அதை பற்றியே நான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள், நான் சந்திக்கிற மனிதர்கள், அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேறு எந்த படமே எடுக்க முடியாது. நீங்கள் நினச்சிட்டிங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ஒரு ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலேயோ போய் உட்காந்து கதை எழுத அமைப்பான்னு நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது. எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல, இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது, இந்த இந்திய சமூகம் எப்படி இருக்குது, இந்த இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ அழுறாங்க, எவ்வளோ கண்ணீர் சிந்துறாங்க, என்ன கேள்வியில் கேட்குறாங்க. நம்ம என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் இதெல்லாம் எப்படா நீ படம் பண்ணுவேன், இதை என் கதையை நீ எப்போ சொல்லுவேன், உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க. திருப்பி நீங்கள் மறுபடியும் என்கிட்ட அந்த நெரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புகிறேன். என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். திருப்பி இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் என்கிட்ட தவிர்த்துங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். அது என்னை மட்டும் பாதிக்குதில்லை, என்னோடய வேலையை பாதிக்குது, என்னோடய நெரேட்டிவை பாதிக்குது, என்னோடய சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை திருப்பி என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோடய கலையவோ, என்னோடய ஆர்ட் ஃபார்மையோ, என்னோடய அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமாக சொல்கிறேன், என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோடய வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம். அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் என்னை நேசிக்க தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் மாரி செல்வராஜ் படம்னா அது இருக்கும். மாரி செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான். மாரி செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி. என்னோடய மொழி மாரி செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம். அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் இதை ஒரு திமிர்லேயே சொல்லலை, இங்கேருந்து சொல்கிறேன், எமோஷ்னலாக சொல்கிறேன். நான் எப்போவுமே என்னோடய ஆர்ட் ஃபார்மை நம்புவேன். நான் அரசியல்வாதி கிடையாது, நான் கட்டுரையாளன் கிடையாது, நான் ஆய்வாளர் கிடையாது. நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தன். என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது, என்னோடய கலைக்கு ஒரு ஆற்றாமை இருக்குது, என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது, என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது, என் கலைக்குள்ள ஒரு பயங்கரமான காதல் இருக்குது, இந்த சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது. இந்த ஒருத்தனை விட்டுருங்களேன், அவனை ஏன் போட்டு அவனே திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தலை ட்ரை பண்ணுறீங்க. என்னை விட்டுருங்க. நான்
உங்களுக்கு பார்க்க பிடிக்கலாம்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற பெரிய ஒரு பொறுப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மாரி செல்வராஜாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன். கடைசியாக என்னோடய அசிஸ்டன்ட் டீம், என்னோடய கேமரா அசிஸ்டன்ட் டீம், என்னோடய ஒட்டுமொத்த டீம் என்னை பயங்கரமாக உழைச்சிருக்கானுங்க. அவனுக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆள் கூட வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி, ஆனால் அவங்க எனக்கு நம்பி வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வெற்றி எவ்வளோ சிரித்து என்ன தான் பண்ணாலும் ரொம்ப எமோஷ்னலான வெற்றி எனக்கு நல்லா தெரியும். நானும் துருவும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது சாத்தியமான எல்லாம் கண்மூடி எப்படின்னா அந்த நாள் அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் அதை உணர்ந்தேன். இப்படி ஆரம்பிக்கிறோமே, ஏன்னா அவன் அப்படி தான் வந்து அங்கேருந்து வரும்போது இப்படி ஆரம்பிக்கிறோமே, இவனுக்கு எப்படி மாற்ற போவோம், இது எப்படி நடக்க போகுது, இது சாத்தியமாக அப்படி ஒரு பயத்தில் நாங்கள் இருந்தோம். 2 பேத்துக்குள்ளேயும் இருந்த ஒரு வெறி தான் இந்த கதையே பண்ணியே ஆகணும்ன்ற வெறி எனக்கு இருந்துச்சு. சினிமாவில் நம்ம யாருன்னு காட்டியே அவனுங்க வெறி அவனுக்கு இருந்துச்சு. இந்த 2 பேரோட வெறி தான் இந்த படத்தை இத்தனை தூரம் இத்தனை உழைப்பின் தூக்கி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. எங்களோட உழைப்புங்கிறது நான் உழைப்பின் மூலமாகவே வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய ஆளாக நாங்கள் இருக்கோம். எங்களோட உழைப்பின் பாதையை மாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நன்றி. பைசன் ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய டீமுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக என்னோடய குடும்பம் சொல்லி ஆகணும். நான் பதட்டமான ஒரு வாழ்க்கையிலேயே இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சினிமா இயக்குனர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், அந்த கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்படி கொண்டாட்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா ஃபோன் வந்தால் பயப்படுவாங்க, நான் யார்ட்டையாவது பேசினா பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா ஏதோ ஒரு வகையில் நான் டிஸ்டர்பாகவே இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப நிறைவாகவே இருக்கேன். என் மனசில் கடைசி என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவங்க என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஏதோ இன்டர்வியூ சொல்லும்போது நடந்துச்சு சொன்னாங்க. அது நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி, கதாநாயகிகள் கருப்பாக இருக்க கதாநாயகிகளை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்க என்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டையுமே அவங்க இந்த கலரில் இருக்காங்க, இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, நான் எந்த ஆர்டிஸ்ட்டையும் பார்த்ததில்லை. நாங்கள் எல்லாருமே எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் எல்லாருமே யார் இதுக்கு முழுசாக உழைப்ப போடுவாங்களோ, யார் நம்ம நம்புவாங்களோ அவங்க கூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது ஒருவேளை அப்படி நிகழாமல் இருக்குன்னா அதை நிகழ்த்துவதற்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ளே அப்படியான சாத்தியக்கூறுகள் வரணும்னா அது எங்கள் மூலமாக தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அதையும் நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட படமே நான் எடுப்பேன். அது ஒருவேளை ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சினிமா காம்ப்ரமைஸில் ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க, பட்ஜெட் இருக்குது, பணம் இருக்குது, ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது. இதுக்குள்ளே தான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ளே எங்களுக்கிட்டையும் இருக்குது. நான் அதை இல்லைன்னு சொல்லலை. அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் பல மொழிகளில் சொல்கிறேன், பல பேசுகிறேன். திருப்பி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட கேட்குறீங்களா, நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும்னு எனக்கு தெரில. தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டுச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை விரும்புகிறீங்க அப்படின்னா, அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த சினிமாவையும் எடுப்பதற்காக மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் எல்லாருமே இதை முயற்சி பண்ணிக்கிட்டே வைப்போம். ஏன்னா மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் சின்ன ஏன்னா எங்ககிட்ட கேள்வி எல்லாமே பிரதான கேள்விகள் கிடையாது. எங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்ன கேள்வி கேட்பாங்க, உள்ளுக்குள்ளே ஒற்றை கேள்விகளாக, உதிரிகளோட கேள்விகளாக இருக்கும். அந்த உதிரிகளோட கேள்விக்கு நீங்கள் அந்த உதிரிகளோட கேள்வியை நீங்கள் மதிக்கிறது இருக்குல்ல, அதில் ஒரு கலைஞரோட பயங்கரமான ஒரு திமிர்த்தனம் இருக்குது. நாங்கள் உதிரிகளோட கேள்வியை மதிக்கக்கூடிய டைரக்டராக ஆர்டிஸ்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். அந்த கேள்விகளை நான் மதிப்போம். அதை ரஞ்சித்தனும் நான் நிகழ்த்தி காட்டும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஏதாவது புண்பட்டு இருந்தால் என்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி எங்கள் கலை மக்களுக்கானது. அதை மக்களுக்காகவே கொண்டு வந்து சேர்ப்போம். அதை எவ்வளோ விஷயம் இருந்தாலும் மக்களை நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.